ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். நம்ம ஊரில் ஆத்தங்கரை, ஏரிக்கரை, அப்புறம் கடற்கரை, இந்த இடங்களில் கட்டடம் கட்டுறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அந்த நிலம் பார்த்திங்கன்னா சதுப்பு நிலமாக இருக்கலாம், நிலத்தடி மட்டம் பக்கத்தில் இருக்கலாம். கட்டடத்தோட வெயிட் தாங்குமோ என்னமோன்னு கூட நமக்கு டவுட்டு வரும். அதுக்காக எர்த் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது நிலத்தை மேம்படுத்தினா தைரியமாக பில்டிங் கட்டலாம். அதுக்கு என்ன செய்யலான்னு பார்ப்போமா? முதல்ல சாம்பிள் பிட்டு எடுப்போம். அந்த சாம்பிள் பிட்டு எடுக்கும்போது களிமண் வரலாம், தண்ணி வரலாம், பெரிய பாறை, பழைய கட்டடத்தோட இடிபாடு, இதெல்லாம் பார்க்கும்போது இதில் என்னெல்லாம் உங்களுக்கு கவனிச்சிங்களோ அதை ஒரு டிசைன் இன்ஜினியர்கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கிக்கிங்க. எந்த மெத்தடுன்றதை ஃபைனல் பண்ணிக்கிங்க. இந்த எர்த் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நிறைய மெத்தட் இருக்குது. இந்த வீடியோவில் கமர்ஷியல் பில்டிங்க்காக தயார்படுத்துகிறோம். களிமண், தண்ணீர் ரெண்டுமே வருது பார்த்திங்களா. ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும், அதாவது கெட்டி ஓரளவுக்கு வர்ற மாதிரி தோண்டி எடுத்துடுறோம். சின்ன கட்டடம், வீடு, வில்லா, இதுக்கெலாம் ஃபவுண்டேஷன் சைஸுக்கு குழி எடுத்தாலே போதுமானது. இப்போது ஃபில்லிங்கை ஆரம்பிக்க வேண்டியது தான். முதல்ல கேணிமண், அதாவது பெரிய சைஸ் கல் இருக்கிற மாதிரி இதை ஒரு லேயராக போடுறோம். ஒரு லேயரும் 30 சென்டிமீட்டர், அதாவது ஒரு அடி ஆழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நேஷனல் ஸ்டாண்டர்டில் கிளாஸ் 6 அல்லது கிளாஸ் 7 அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் மட்டத்தில் வந்த பிறகு கிராவல் சாயில்னு சொல்லுவோம். கேணிமண்ணில் கொஞ்சம் பொடியான மண்ணாக இருக்கும். இதை ஒரு லேயராக போட்டு ரோலர் காம்பேக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் இடம் ஹெவியான ட்ரக் போகிற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சா? ஓகே, அது தயாராகிடுச்சான்றதை டெஸ்ட் பண்ணலாமா? டிசைன் இன்ஜினியர் என்ன ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்கான்றதுக்காக பார்த்தோம்னா பிளேட் லோட் டெஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த டெஸ்ட் படி உங்களுடைய இடத்துக்கு எவ்வளோ தாங்கும் சக்தி இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரென்த் நல்லா வந்திருக்கு, உங்கள் நிலம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, சர்வேயரை கூப்பிடுங்க, ஃபவுண்டேஷனை போட்டு வேலையை ஆரம்பிங்க, பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.